Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. செல்லமாசா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸோட vlog தான் வந்து பார்க்க போறோம். இந்த 3 நாளுமே வந்து ரொம்ப பிஸியான டே, அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியான டேயும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா வெசல்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு வாஷ் பண்றதுக்கு. சரி ஒரு ஃபேஸ் பேக் போட்டுடலாம், ரொம்ப நாள் ஆச்சு ஃபேஸ் பேக் போட்டுன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுல நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், காஃபி பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஹனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மில்க் இருக்குது இல்லையா, நம்ம கீ எடுக்கிறதுக்காக பட்டர் எடுக்கும்போது அந்த பேலன்ஸ் தண்ணி வருமே, அது அந்த பட்டர் மில்க். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபேஸ் பேக். ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸ்கின்னில். ஸோ அதனாலேயே வந்து இது நான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நமக்கு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு காஃபி வச்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்துட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக 3 கேக் வந்து தொடர்ந்து ஆர்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த vlogலேயே பார்க்க போகிறோம். ஃபேஸ் வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை நமக்கு குயிக்காக வந்துட்டு ஃபேஸ் பிரைட்டன் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தான் வந்து வச்சுருந்தேன், ஈஸியாக முடியணும்னு சொல்லிட்டு. அதனால் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்காக ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து வந்துட்டேன். வாழைக்காய் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேக வைக்கிறதுக்காக இந்த சைடு வந்து கட் பண்ணி இட்லி தட்டில் வந்துட்டு வேக வைக்க வச்சுருக்கேன். சரி பாஸ்மதி அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். பன்னீர் வந்து இருந்துச்சு, வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த பன்னீரில் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு வாழைக்காய் வந்துட்டு கோலா உருண்டை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் வந்து வந்திருக்கேன். ஸோ வேலை அப்படியே வந்து ஓடிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எப்பாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்த ஒரு 5 நாள்லையோ 6 நாள்லையோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இது நமக்கு வராதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கீங்களா? அப்படி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது எப்படி இருக்குன்னா, நம்ம மேபி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் ஒரு 5 டேஸில் ஒரு 10 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வராது போல், வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அதே மாதிரி ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைப்போம். ஆனால் கற்றுக்கிற டைமில் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேபி அது ஸ்டார்டிங்கில் வராமல் இருக்கலாம். உடனே இல்லை இது எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து கேக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 தடவை கிட்ட நான் கேக் செஞ்சுருப்பேன். எனக்கு கரெக்டாகவே வரலை. ஒரு சில டைம் வந்து உள்ளே ஃபுல்லாக குழியாக வந்திருக்கும். ஒரு சில டைம் அப்படியே அமுங்கி ஒரு பெரிய ஓட்டை மாதிரியான கேக் வந்திருக்கு. அப்புறம் கட்டியான கேக், இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை ட்ரை பண்ணி இல்லை இது நமக்கு வராது போல், தப்பு பண்ணிட்டோம் போல, அவன் வாங்கி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டைம் தான். அதுக்கப்புறமா அந்த 10 தடவையோ 11 தடவையா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அத்தனை டைம் செஞ்சுட்டு ஃபைனலாக இல்லை இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ், இதை ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணுவோம், இன்னி வராட்டி நீ கேக்கே செய்ய போகிறதில்ல நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு நினச்சிட்டு நான் வந்துட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு டைம் வந்து கேக் நல்லா வந்துச்சு. ஹீட்டரில் விப்பிங் க்ரீம் அடிப்போம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 இது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1ல் வந்து 1 minute, 2ல் வந்து 2 minutes, 3ல் 3 minutes, 4ல் 4 minutes, 5ல் 5 minutes, மேக்ஸிமம் 5 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 5 இதுலேயும் வச்சு அந்த 1 minute 2 minute நான் சொல்லலை, அந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு நல்லா ஸ்டிஃபான பீக்ஸ் வந்துட்டு அந்த 5ல் 5 minutes அடிப்போம் பாருங்கள், அந்த டைமே வந்து சூப்பராக ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். சில க்ரீம் அதுக்கு முன்னாடியே வந்துடும், நீங்கள் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டாக ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும், க்ரீம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். இது நான் கற்றுக்கிட்ட ஒரு டிப்ஸு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கேக் செய்யும்போது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி பேக்கெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நெய் உருக்கிற வேலை இருந்துச்சு. சரி பட்டர் எடுத்து வச்சு ஒரு நாள் மேலே ஆயிடுச்சு, சரி உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உருக்கி வச்சப்போ அந்த வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு அன்றைக்கி. அதோட அந்த டே வந்துட்டு நான் எடுக்கலை. கேக் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அஸ்லாம் கூட பேசிகிட்டு இருக்கேன் ஜாலியாக. அவன் ஒன்று கதை சொல்லிகிட்டு இருக்கான். அதை வந்து கேட்டுட்டு அவனோட கார்ட்டூன் கதை அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கிச்சன் வந்தேன். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஈஸியாக வந்துட்டு பருப்பு சாப்பாடு தான் வச்சுருந்தேன். பருப்பு சாப்பாடு வச்சுட்டு கேக் செய்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆன ஒரு கேக் ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுட்டீங்க இதோட கமெண்ட்டில் கேக் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு. ஒரு 1/2 kg வெனிலா ஃப்ளேவர் கேக்கோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் முட்டை வந்து எடுத்துக்கணும். அதை வந்துட்டு ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவு சர்க்கரையும் வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுக்கணும். அப்போ தான் கேக் வந்துட்டு நமக்கு நல்லா ஃப்ளஃப் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை 1/2 கப் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம 1/2 கப் மெஷர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் முட்டையை ஆட் பண்ணிட்டு முட்டை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த முட்டை அடிக்கும் போதும் கூடயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ல் வச்சு அடிங்க, 1 minute, 2ல் வச்சு 2 minutes அந்த மாதிரியே அடிங்க. சீக்கிரமாக ஃப்ளஃப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பொடிச்சிட்டு வந்த சர்க்கரையை மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சர்க்கரை எப்போவுமே ஒட்டுக்க ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து என்ன ஆகும்னா தண்ணி மாதிரி ஆயிரும், தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஃப்ளஃப் ஆகாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அடுத்ததாக இந்த சைடு அவன் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணுறேன் அவனை. ஸோ சில பேர் என்கிட்ட அவன் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்படி அந்த டைமிங் எல்லாம் வச்சு கரெக்டாக இது பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் புதுசில். நீங்கள் எப்படி உங்கள் அவன் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் கரெக்டாக வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். நானும் ஆன புதுசில் இதே மாதிரி ஒரு டிப்ஸ் தான் கேட்டேன். அப்போ எப்படா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா போக போக நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 170 டிகிரி செல்சியஸில் என்னோடய அவன் ஓரளவுக்கு நல்லாவே ஹீட்டாக இருக்கும். எனக்கு 170லேருந்து 180 டிகிரி வைக்கும்போது கேக் கரெக்டான டைமில் பேக் ஆகி வரும். அடுத்ததாக இங்கே கேக்குக்கு வந்து 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் + 1 டேபிள் ஸ்பூன் மைதா. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸ்ட்ரெயினில் போடாமல் டைரெக்டாக நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேக்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்காது, ஸ்டிஃப் வந்து கிடைக்காது. இந்த மாவெல்லாம் நல்லா ஏரி ஆக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணணும். இது எப்படி பண்ணால் கொஞ்சமாக மாவு கொஞ்சமாக பால், கடைசியாக மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. பால் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஃபைனலாக இந்த மாவு போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துடணும். இந்த டைமில் கேக் வந்து நமக்கு ரொம்ப அமுங்கி போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். இதை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் வந்து 10 minutes ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து பார்த்திங்கன்னா 30 minutes கிட்ட நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். அடுத்ததாக ஈவினிங் கிளம்புறதுக்காக அஸ்லானுக்கு வந்து கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா 2 days வந்துட்டு அவனுக்கு கிளாஸ் கூட்டிகிட்டு போகலாம். லாஸ்ட் 2 days இன்றைக்கி வந்து கிளாஸ் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் வந்து அடிச்சிட்ருக்கேன். மாதுளம் பழம் மட்டும் ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறான். அதனால் சரி ஜூஸ் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஜூஸை வந்து அவன் சாதாரணமாக சாப்பிட்ற மாம்பழத்தை விட கம்மியாக தான் குடித்தான். ஜூஸ் வந்து அவனுக்கு பிடிக்கல, கொஞ்சம் கசப்பாக இருக்கவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டான். அப்போ இனிமேல் வந்து ஜூஸே அடிக்கக்கூடாது, கொஞ்சமாக இருந்தாலும் டைரெக்டாகவே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஆரிகனோ, கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளாஸ் வந்துட்டோம். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவன் ஏன் என்னை கூப்பிட்றான் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவன் எதாவது பண்ணல அப்படின்னா உடனே கோவமாக ஏதாவது சொல்கிறாரு, போடா பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நான் இருந்தேன்னா அந்த மாதிரி கோவப்பட மாட்டேங்கிறேன். அச்சு பரவாயில்ல நீ போங்க, அப்போ போனீங்கன்னா தான் நான் வந்து பார்க்க முடியும், மேம் வந்து சொல்கிறாங்க பாரு அப்படின்னு வந்துட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் இருக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அதனால தான் அவன் எப்போவுமே என்னை கூப்பிட்றான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க போனதுக்கப்புறம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா நானும் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் எவ்வளோ என்ன வேலை இருந்தாலும் சரி அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் எப்போ வேணாட்டி பார்த்துக்கலாம், இது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தேன். இப்போ 2-3 நாளாக கிளாஸ் இனிமேல் கொஞ்சம் நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க டேடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நான் திட்டுனால தான் அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான் போல், நீ இருக்கும்போது அவன் அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிறதில்ல, ஜாலியாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
கேட்குறக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி ரேஸ் வச்சாங்க பார்த்தீங்கன்னா கட கட கடன்னு வந்துட்டான். அந்த மற்ற குழந்தைகளும் ஒரு ரவுண்டு போகலாம், அவன் 2 ரவுண்டே வந்து அடிச்சிட்டான். எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பாப்பா விழுந்துட்டான். அது பார்க்குறக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மூஞ்சி அடிச்சு விழுந்துட்டா ஒரே அழுகையாக இருந்துச்சு. மேம் வந்து அதெல்லாம் அழுகக்கூடாது, அதெல்லாம் அடிபடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்து டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக பார்க்லேருந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு. கிளாஸ் எல்லாம் முடிச்சு அவன் கொஞ்ச நேரம் சார் கூட மேம் கூட எல்லாம் விளாண்டுட்டு தான் வந்து வந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம். சரி அவன் ஜாலியாக விளாண்டுட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுட்டு அப்படியே மார்க்கெட்டும் போயிட்டு ஃப்ரூட்ஸ் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி நாள் வந்து அந்த மாதிரி நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி 5:30க்கே வந்துட்டு கிச்சன் வந்துட்டேன். சரி ஏதாவது வேலை பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேக் ஜெல் வந்து நான் ரெடி பண்ணல, வீட்டில் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். சரி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருந்தேன், 1 டீஸ்பூன் சுகர் எடுத்திருந்தேன். இது எல்லாத்தையும் 3 போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா சூப்பரான கேக் கிளேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கேக் வந்து பாருங்கள் சூப்பராகவே வந்து வந்திருக்கு. அமுங்கவோ எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்தோமோ அந்த அளவுக்கு இருக்கும். மேலே இருக்கிறது மட்டும்தான் லைட்டாக இதாக இருக்கே தவிர கேக் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல சூப்பரான கேக் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து கொஞ்சம் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு நேற்றே வரும்போது மார்க்கெட் போயிருந்தோம்ல, அப்போ சீஸு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு பாஸ்தா செஞ்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக பிரியாணியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். காளான் இருந்துச்சு. ஸோ காளான் போட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி 2 கேக் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் கொடுத்தா அடுத்த நாளே 1.5 kg கேக் ரெசிபி வந்து நம்ம பண்ணணும். அதனால் சீக்கிரமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு கேஸ் வந்து தீர்ந்து போச்சு கரெக்ட் டைமில். அதனால் வந்து கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சு. பட் இண்டக்ஷன் இருந்தனால அதை வச்சு சமாளிச்சிட்டேன். ரைட்டாக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காரலாம், ஃபுட்டு செஞ்சதுமே சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து டிவியில் ஏதாவது பாட்டு ஏதாவது கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு உட்காந்தேன். இந்த பாட்டு கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் அப்படியே வந்து மாறிடுது, ஒரு குஷி மூடுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கே கஷ்டமாங்க. இதே ஏதோ மோட்டிவேஷனல் வீடியோ ஏதாவது கேட்டானா இன்னும் மோட்டிவேட்டேஷன் அதிகமாகும் எனக்கு. ஆனால் இந்த பாட்டு இந்த காமெடியெல்லாம் கேட்டேன்னா சரி இன்னும் கொஞ்சம் நேரம் அதையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் முடிவு பண்ணியிருக்கேன், அதிகமாக வந்து ஏதாவது வேலை இருக்கிற டைமில் மட்டும் அதிகமாக பாட்டு அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேக் ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்போ வந்து வாங்குறாங்கன்னே தெரியல இந்த கேக் மட்டும். ஸோ அதனால் எதுவுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணல, சர்ப்ரைஸ் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 o'clock கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த கேக் அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 o'clock நைட்டு தான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நிற்கிறேன். 8 o'clock பண்ணணும்னு நினச்சேன். நான் சொன்னேன் இல்லையா, பாட்டு ஏதோ கேட்டேன்னா அப்படியே உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி 11 o'clock 12 o'clock வரைக்கும் வேலை இருக்குது. எப்படி வந்து டைம் வந்து பாருங்கள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எந்த இடத்துல உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேபி நீங்கள் சும்மா ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஃபோன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா, என்னங்க அது சீக்கிரமாகவே கண்டுபிடிங்க. நம்ம எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க அது கண்டுபிடிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு மட்டும் படுத்துட்டேன். 12:30 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்துட்டு 6 o'clock அந்த மாதிரி 6:30 அந்த மாதிரி எழுந்துச்சி வந்திருக்கேன். சீக்கிரமாக வந்துட்டு எதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நைட்டு ரெடி பண்ணோலே அந்த ஐட்டத்தில் இருக்கிற எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெசல்ஸ் எதுவும் இல்லைன்னா வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் அந்த கேக் ஆர்டர் கொடுக்கணும். பட் இனிமேல் நான் ரெடி பண்ணாமல் இருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சப்பாத்திக்கு மாவு மட்டும் குழச்சி வச்சுட்டேன். காலையில் எழுந்துச்சிட்டு பொட்டேட்டோ மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா டியூஷன் லாஸ்ட்லாம் நான் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டை வந்து சொன்னேன் இந்த மாதிரி எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சுகி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அஸ்லானை கூட்டிகிட்டு வந்து நான் அங்கே வச்சுக்கிறேன், அவன் பசங்க விளாண்டுட்டு இருந்துப்பா சொல்லுவான், நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டு போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் குழம்பு சேர்த்தே வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வச்சிடாதீங்க எதுவும், நீங்கள் ஃபுட் மட்டும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, சாப்பாடு மட்டும் வடிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உரிமை எடுத்து நம்மளை வந்துட்டு அந்தளவுக்கு சொல்லும்போது நம்ம அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் எந்த குழம்புமே வந்து வைக்கல. சாப்பாடு மட்டும் வச்சுட்டு கேபேஜ் பொரியலும் வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே கேக் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேக்கு ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு 1 hour கிட்ட க்ரம் கோட் பண்ணணும். சூப்பராக வந்துட்டு க்ரம் கோட் பண்ணிட்டேன். இந்த கேக்கில் வந்து ஒரு இது வரைக்கும் போடாத ஒரு டிசைன் அது என்னென்னா ரொசட்டி டிசைன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை எந்த கேக்லேயுமே. அதை தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். ஸோ எப்படி வரப்போதுங்கிற பயத்துலேயே இருந்தேன். பட் க்ரம் கோட் பண்ணி வச்சுட்டு இதுவும் ஷார்ட்ஸ் தான் நான் வந்து அப்லோட்
அப்லோட் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொசெட்டி டிசைன் போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அதே மாதிரி சொன்னாங்க கேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மெசேஜ் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த எல்லா ரோஸ்லேயும் வந்து ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்க்லர் வர்ற மாதிரி வந்து வச்சுருந்தேன். ஃபைனலாக கேக் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சி நான் செஞ்சு பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து 1.5 kg கேக்கு கிட்டத்தட்ட 1800 கிலோகிராம்ஸ் வந்து வந்துச்சு. 1800 கிராம் வந்து வந்துருந்துச்சு. நான் எப்போவுமே கேக் செஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு பார்த்துருவேன். எந்தளவுக்கு இருக்குது, அதிகமாக தான் இருக்கா, நம்ம கம்மியாக பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்துருவேன். பட் கம்மியாக எப்போவுமே வந்ததில்லை. எப்போவுமே 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் கிட்ட ஜாஸ்தியாக தான் வந்து வரும் என்னோடய கேக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வச்சுட்டேன். ஈவினிங் 7 o'clock கிட்ட தான் இந்த கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4:30 கிட்டே ஃபுல்லாக ரெடி பண்ணி பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேக் கொஞ்சம் பயத்திலே தான் பண்ணேன். ஏன்னா ஒரு பார்ட்டிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். டென்ஷன் ஆகிட்டே தான் இருந்தேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. அப்போ அக்காட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அக்கா வந்து சொன்னா, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு பிடிச்சி செய்கிற வேலைக்கு நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு பிடிச்சி தானே செய்கிற, பிடிச்ச மாதிரி செய்ய, நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில டைம் நம்ம பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துலேருந்து அதுக்கான அப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அதாவது நம்ம எந்த இடத்துல எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். பட் எங்கே வந்து நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணும், நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. கேட்க நீங்கள் தான் இந்த டைம் அந்த பர்த்டே பண்ணியிருந்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு செல்வா, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க, சீக்கிரம் நம்ம பேக்கரியே வந்து போட்டுடலாம் செல்வா, சூப்பர், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு கேக்கு. எல்லாருமே கேட்டாங்க நல்லாயிருக்கு கேக்கு, எல்லாமே குழந்தைகளாம் அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கேக் பொறுத்த வரைக்கும் இது தான் இன்றைக்கி சொன்ன கேக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் தைரியமாக. அதே மாதிரி கேக் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் செஞ்சுட்டு வரலை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. 10 times கிட்ட பண்ணாலுமே கேக் வந்து ஸ்டார்டிங்கில் வராமல் தான் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கான ப்ராசஸ் தான் அது. கொஞ்சம் நம்ம எப்படி அது வருது என்ன எதுங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அசால்ட்டாக உப்புமா செய்கிற மாதிரி வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அண்ட் கேக் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணுற எல்லா விஷயமுமே அப்படி தான். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு இது வரலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாகவே வந்து கிடைக்கும்.